என்டிஏ கூட்டணியில் தமாக 5 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. இந்த நிலையில் தொகுதிக்கான வேட்பாளர்களை அக்கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவிக்கிறார். ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம், ஒட்டன்சத்திரம் தொகுதிகளில் தமாக போட்டியிட இருக்கிறது. சைக்கிள் சின்னம் கிடைக்காததால் தாமரை சின்னத்தில் தமாக போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. 5 தொகுதிகளிலும் தமாக வேட்பாளர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அக்கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம், ஒட்டன்சத்திரம் தொகுதிகளில் தமாக போட்டியிட இருக்கிறது. சைக்கிள் சின்னம் கிடைக்காததால் தாமரை சின்னத்தில் தமாக வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். என்டிஏ கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் வேட்பாளர்களை அக்கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவிக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ஜோதி. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தங்களுக்கு சரிவர தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பாஜக மேலிட பொறுப்பாளரான பியூஷ் கோயலை ஜி.கே. வாசன் சந்தித்து பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் என கூறப்பட்டது. அதில் ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகள் அக்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு தொகுதியில் நேற்று சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆகியோருடன் ஜி.கே. வாசன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒரு தொகுதியில் இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் அந்த 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஒரு தொகுதியில் தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தமாக சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பை அவர் கூறியிருக்கிறார். அதே போல தாமரை சின்னத்தில் தான் ஏன் போட்டியிட ஒத்துக்கொண்டேன் என்பது தொடர்பாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். சைக்கிள் சின்னம் தங்களது தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த சின்னம் கிடைக்காததால் தாமரை சின்னத்தில் தற்போது போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட இருக்கிறது. அதோடு சேர்த்து தேர்தல் அறிக்கையும் அவர் வெளியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால் தற்போது தமாக சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரோபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.